வணக்கம் நண்பர்களே, நீ நம்ம கிராஜுவேஷன் டே எழுந்ததும் சரக்குன்னு பல்ல வளைக்கிட்டு டப்பு டிப்பின்னு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன். நம்ம பாத்தீங்கன்னா ஷார்ப்பா 8 மணிலாம் காலேஜ்ல என்ட்ரி குடுத்துருக்கணும். ஆனா வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. சரின்னு அவசரத்துல 2 இட்லியை மட்டும் வாயில போட்டுன்னு சூரிய கவசம் எல்லாம் போட்டுன்னு கிளம்பிட்டேன். நான் கீஸ்ட் மாதிரியும் எங்க தம்பி இன்னும் லாயர் மாதிரியும் கிளம்பி போனோம் ட்ரெஸ் பண்ணின்னு. ஒரு வழியா டிராபிக் எல்லாம் தாண்டி வர 9:30 மணி கிட்ட போல ஆயிடுச்சு. இவனுக்கு 2 வருஷம் கழிச்சு கிராஜுவேஷன் கொடுத்ததுனால ஹால் நம்பர் எல்லாம் மறந்து போச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த கிராஜுவேஷன் கவுன் எல்லாம் வாங்கி மாட்டின்னு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்துட்டேன். இங்க மொபைல் அலோடே கிடையாது. நான் பசங்களை வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு மேம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய தலைலாம் வந்து செட்டில் ஆன உடனே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் எங்க ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வாங்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கெத்தா ஜாலியா இருந்துச்சு. கீழே வந்தவருக்கு பாத்தீங்கன்னா இதை வச்சு எதுவுமே பண்ண முடியலன்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் தான் நம்ம பசங்க எல்லாம் ஒரு சைடு ஜாலியா இருந்தாலும் எனக்கு மட்டும் ஒரு சைடு மண்டையில ஓடினே இருந்தது. அப்புறம் இதை பத்தி யோசிச்சா நீ 4 ஜிலோ ஆயிடும்ட்டு போறப்போ நம்ம 3 வருஷமா படிச்ச டிபார்ட்மெண்ட் கிளாஸ் ரூம்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டே போனேன். நம்ம பசங்க எல்லாம் வாமச்சான் வெளியே போலாம், இதுக்கப்புறம் எப்ப பாப்பன்னு கூட தெரியலன்ட்டு அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துட்டானுங்க. நம்ம அதிர்ஷ்டம் எங்க சப்பாத்தி இருந்தது. நம்ம பசங்க எல்லாம் ரொம்ப பாசக்கார பயிலுங்க நண்பர்களே. நான் கேட்காமலே பிரியாணியில் இந்த பீஸ்லாம் பாத்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த நினைவான நாளை இன்னும் கொஞ்சம் நீட்டிலாண்டா மச்சான் மண்டை கழுவி நம்ம கல்லூரியில இருந்து மெரினா பீச் தான் ரொம்ப பக்கம் தான். அதுக்கு டப்புன்னு ஒரு டிக்கெட்டை போட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். என்னதான் சாப்பிட்டாலும் வெயில்ல பசி எடுத்துன்னு இருந்தது. அதனால நம்ம ஃப்ரூட்ஸ் அடிக்கடி வாங்கி அடிச்சிட்டேன். அப்புறம் இங்க வந்த உடனே ஸ்விமிங் பூல்ல புக் பண்ணி அங்க ஒரு ஆட்டத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம போன் கரெக்டா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா போல சார்ஜ் இல்லாம எதையும் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் ஒரு 9 மணி போல வீட்டுக்கு ரீச் ஆகி இரவு உணவு எடுத்து இந்த இனிமையான நாளை முடிச்சுக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா தினசரி வீடியோக்கு லைக் அண்ட் ஃபாலோ மறக்காம பண்ணிடுங்க. நாளைக்கு திருப்பியும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஆரோக்கியமா இருங்க நண்பர்களே.